सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं दासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्. பிரதியான பரமாத்மா அர்ஜுனனுக்கு யுத்தம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அத்தியாத்ம வித்தியையும் அவனுக்கு சொல்லி லௌகிகமான ரீசனையும் தார்மீகமான ரீசனைகளையும் சொல்லி பண்ணிருக்கார். அப்போ அவனுக்கு ஞானத்தை பத்தி அவர் பேசினதுனால சந்தேகம் வந்துருச்சு அர்ஜுனனுக்கு. சிதப்பிரஜன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சிதப்பிரஜ்ய கா பாஷா, சிதப்பிரஜன் பேசுவானா ஃபர்ஸ்ட், அப்படியே பேசினாலும் மற்றவர்களோட எப்படி பேசுவான், அவர் எப்படி உட்காருவார், எப்படி நடப்பார் அப்படின்லாம் அவர் கேட்டார். அதுக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சார். முதல் கண்டிஷன் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, அவனுக்கு எந்த காமனையுமே கிடையாது. அவனுக்கு காமனைகள் இருந்தாதானே இந்த பிரச்சனை. அவன் எப்பொழுதும் ஆத்மன்யேவ ஆத்மனா சொல்லிட்டா, தன்னுடைய ஆத்மாவிலேயே அவன் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறவன். அவனுக்கு பேர் தான் சிதப்பிரஜன்னு பேரு. அவன் எப்படி இருப்பான்? சிதப்பிரஜனுடைய லட்சணம் சொல்வதன் மூலமாக அவர் என்ன சொல்ற, சிதப்பிரஜனுடைய லட்சணம் இல்லை, இது சாதனங்கள் தான், நமக்கு சாதனமாகத்தான் இதை சொல்றாரு பகவான் அப்படின்னு ஆச்சாரியால் பாக்கியத்தை இருக்கார். அவர் இது சிதப்பிரஜ்ய லட்சணம் மாத்திரம் இல்லை, இது சிதப்பிரஜ்யம் எப்படி இருப்பான்றது ஒரு அர்த்தம், நீங்க இப்படி இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்திலையும் சாதனமா தான் இதை சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருகா. ஞானியானவன் எப்படி இருப்பான்னாக்க, எந்த துக்கம் வந்தாலும் அவனுக்கு அதனால ஒரு உத்வேகம் அவனுக்கு இருக்காது. துக்கேஷு அனுத்விக்னமனாக, அவனுடைய மனசு ஒரு உத்வேகமா ஓஹோன்னு அப்படியே இடிஞ்சிக்க விட மாட்டான். அதே மாதிரி சுகேஷு விகத ஸ்பிருகா, ஓஹோன்னு குதிக்கவும் மாட்டான் சுகம் வந்ததுன்னா. இப்படி இருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ராகமும் கிடையாது, பயமும் கிடையாது, குரோதமும் கிடையாது யாருக்கிட்டையும். ஏன்னா அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கார் சமத்துவம் யோக உச்சது. அவர் எல்லாருக்கிட்டையும் சமமா இருக்கிறதுனால அவருக்கு சிதஜின்னு ஒரு பேரு, முனின்னு ஒரு பேரு, சிதப்பிரஜன்னு பேரு, ஸ்திரப்பிரஜன் எல்லாமே ஒண்ணுதான். எல்லாம் அப்படி அர்த்தத்துலதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. சில ஆச்சாரியாளர்கள் என்ன பண்ணார், வெங்கடத்திரின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணிரு. அவர் என்ன சொல்றாரு, சிதஜின்னா ஒரு அர்த்தம், ஸ்திரப்பிரஜன்னா ஒரு அர்த்தம், சிதப்பிரஜன்னா ஒரு அர்த்தம், பிரம்மவித்து பிரம்மவித்து பிரம்மவித் வரியன் பிரம்மவித் வரிஷ்டன் அப்படின்லாம் சொல்றான். சாதாரண ஆச்சாரியால் பிச்ச பெரியவாள்ல யாரும் அந்த மாதிரி எல்லாம் பிரிக்கல. ஆனா அப்படி அதுலயும் சுவாரஸ்யம் இருக்குன்னு சில பேர் எழுதியிருக்காங்க. சாதாரணமா இவர் சினானிமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும். சிதஜின்னு சொன்னாலும், முனிகின்னு சொன்னாலும், எல்லாம் சிதப்பிரஜன்னு சொன்னாலும், ஸ்திரப்பிரஜன்னு சொன்னாலும், பிரஜத்துல ஸ்திதமா இருந்தா சிதப்பிரஜன், ஸ்திரமா இருந்தா ஸ்திரப்பிரஜன், அதே அர்த்தத்துலதான் வருது அப்படி சொன்னாரு. யஹா சர்வத்ர அனபிஸ்நேஹா தத்ராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டிதா. 57வது ஸ்லோகம். யஹா யார், சர்வத்ர, சர்வத்ரன்னா என்ன, இந்த தேகத்திலையும் இந்த ஜீவிதத்திலையும் உலகத்துல இருக்கக்கூடிய எப்படி வேணாலும் பாருங்க. யஹா சர்வத்ர, எல்லாத்துக்கிட்டையுமே ஸ்நேகம் அப்படின்னாக்கா அனாவசியமான ஒரு பாசம். ஸ்நேகம் அப்படின்னாக்கா சித்த பாவம் ஸ்நேகம். ஒரு ஃப்ரெண்ட் ஏன் ஸ்நேகம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட சொல்றான், ஸ்நேகிதன் அப்படின்னு சொல்றான்னாக்கா, அவன் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளுடைய மனசுல ஒரு ஈரம் சுரக்காரு. சித்த பாவம் அப்படின்னாக்கா ஈரத்தர. இந்த மாவு இருக்கு, மாவு உங்க இஷ்டத்துக்கு அதை ரொட்டி பண்ணணும்னா அதுல தண்ணியை ஊத்தினாதான் அது வரும். அப்படின்னாக்கா அந்த ஆர்திர பாவம் இருந்ததே ஆனால் அது விளையும். அதே மாதிரி நம்ம மனசுலயும் அந்த ஈரமானது இருக்குமே ஆனால், ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவனுக்கு மனசுல அதுக்காக ஸ்நேகம், அதனாலதான் அதுக்கு பேரு ஸ்நேகம், சித்தபாவம். இந்த ஸ்நேகமானது யார் கையிலையும் அவன் வச்சுக்க மாட்டான். எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தான் வச்சுப்பானே தவிர எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான். சர்வத்திர அனதி ஸ்நேகா, எல்லாருக்கிட்டையும் ஈச்சிக்கிறதுன்றது இல்ல. என்ன தேவையோ அது வரைக்கும் தான் இருப்பார். அனதி ஸ்நேகா தத்தத் பிராப்திய சுபாசுபம்,
இந்த உடம்புலயும் அவ்வளவு ஸ்நேகம்லாம் வச்சுக்க மாட்டாரு. இதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் ஒரே கவலைப்பட்டு அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு அப்படி எல்லாம் இருக்க மாட்டாரு. அது அப்படின்னா கால் வலினா 2 நாள் இருக்கும், கோல்டுனா 3 நாள் இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கிறதுனால இதுல ஒரேடியா ஸ்நேகத்தை வச்சுக்க மாட்டார். தத்தத் பிராப்பிய அதாவது என்னென்ன வருதோ அது சுகமோ துக்கமோ சுபமோ அசுபமோ ஃபேவரபிள் கண்டிஷனோ அன்பேவரபிள் கண்டிஷனோ எது வந்தாலும் சரி, அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுன்னா அதுக்காக குதிக்கிறது கிடையாது, அன்பேவரபிள் கண்டிஷன் வந்ததுன்னா அதுக்காக துக்கப்படுறதும் கிடையாது. அப்படி யாரு சர்வத்திர எங்கும் இந்த தேக ஜீவாதி விசேஷம் அப்படின்னா சர்வத்திர அப்படின்னாக்க ஆச்சாரியால் தேகத்திலையும் ஜீவிதத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அனபிஸ்நேகா தேகம் இல்லாதீங்கன்னா ரொம்ப பற்று இல்லாதீங்க சத்தத் பிராப்பிய அது எது கிடைக்கிறதோ அது கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சுபமோ அசுபமோ, சுபம்னா ஃபேவரபிள், அசுபம்னாக்க அன்பேவரபிள், ஃபேவரபிளோ அன்பேவரபிளோ சுபாசுபம் தத்தத் பிராப்பிய அதாவது கிடைக்கும் பொழுது அதுக்காக சுபம் கிடைக்கும் போது என்ன அபிநந்ததி அதுக்காக ஒரேடியா அபிநந்தனம் பண்றதுனாக்க ரொம்ப மகிழ்ச்சினாக்க ஒரே விதிக்கிறதும் கிடையாது. என்ன துவேஷி அதுக்காக அவருக்கு பிடிக்காத அன்பேவரபிள் கண்டிஷன் வந்தா உடனே துவேஷமும் பண்றது கிடையாது. என்ன அபிநந்ததி என்ன துவேஷி அதே விஷயம்தான். துக்கேஷு அனுதிக்ரமனாக சுகேஷ் விகத ஸ்பிரகா அதான் அதையே இன்னும் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்துற சாதனமா இருக்கிறதுனால நமக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னா நம்ம மனசுலயே இது படும் அப்படின்றதுக்காக. என்ன அபிநந்ததி என்ன துவேஷி அவன் சந்தோஷமும் ரொம்ப படுவதில்லை, துக்கமும் படுவதில்லை. ஏன் அப்படின்னா தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டிதா அவனுடைய பிரக்ஞையானது விவேகாஜா பிரக்ஞையானது பிரம்மத்திலேயே பிரதிஷ்டையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை அப்படின்னு. சர்வத்ர அனபிஸ்நேஹா தத்ராப்ய சுபாசுபம் நாபிநந்தந்தி நத்வேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அவரை யார் நீங்க தான் ரொம்ப வசதி, நீங்க தான் பெரிய மகாத்மா சாதுன்னு சொன்னாலும் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறது இல்லை. நீங்க என்ன உங்களால என்ன இந்த சொசைட்டிக்கு லாபம், வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு தி நேஷன்னாலும் அதுக்கும் அவர் ஒன்றும் கவலைப்பட போறது இல்லை. நான் அபிநந்தத்தி துவேஷி அதுக்காக இவன் கேட்டானே அவங்ககிட்டயே கோவப்படலாம். அவனுக்கு தெரிஞ்ச ஆங்கிள் அவன் கேட்டான், அவனுடைய இன்டெலிஜென்ஸ் தான் பெருசு நினைச்சிட்டு அவன் கேட்கறான், அவனுக்கு என்னத்த பதில் சொல்றது. அப்படி ரெண்டுத்தையும் இருக்கக்கூடிய ஞானியா இருக்கக்கூடியவர் யாரோ அவர் அப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சித பிரக்ஞத்தினுடைய லட்சணத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 58வது ஸ்லோகத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறாரு. அவனுக்கு இந்திரிய வியாபாரங்களை எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்பான். அங்கங்க இந்திரியங்களை விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி விடமாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த சென்ஸா இருக்கிற நம்ம கொஞ்சம் அந்த மனசை கொஞ்சம் இறக்கிட்டோம்னா அந்த காது அந்த பாட்டை கேட்கறதுக்கு போயிடும், மூக்கானது வாசனைக்கு போயிடும், நாக்கானது ருசிக்கு போயிடும். ஆகையினால அந்த மனசை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார். இந்த கூர்மம் அப்படின்னா ஆமை. இந்த ஆமையானது என்ன பண்ணும், அதுக்கு கொம்பு கிடையாது, நகம் கிடையாது, ஒண்ணும் கையெல்லாம் கிடையாது, பண்டையெல்லாம் போட முடியாது, அதுக்கு நகம் கிடலாம் ஒண்ணும் கிடையாது. அது போய் மிச்ச மிருகங்கள்லாம் கையில நகம் இருக்கா அதால போட்டு அடிக்கும், மாடுனாக்கா முட்டும், அப்படி எல்லா அனிமல்ஸுக்கும் அதுக்கு ஒரு தற்காப்புக்கு இருக்கு. இதுக்கு தற்காப்புக்கு ஒண்ணும் கிடையாது. இது என்ன பண்ணோம்னாக்க ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா 4 காலையும் தலையும் உள்ள இழுத்துன்றோம். அதுல என்ன மேல கல்லே போட்டா கூட அதுக்கு ஒண்ணும் ஆகாது. அதுக்கு மேல அதுக்கப்புறமா எல்லாம் அந்த ஆபத்துல இருந்து வெளியில வந்த உடனே வெளியில போகும். அதே மாதிரி இந்த ஞானியானவன் என்ன பண்ணா தன்னுடைய 5 சென்ஸா இருக்க விஷயம் அதுக்கு எப்படி 4 காலு ஒரு தலை இருக்கோ அதே மாதிரி இவனுக்கு 5 ப்ராப்ளம் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி அப்படின்னு இந்த 5த்தையும் இவன் கண்ட்ரோலா உள்ள இழுத்துப்பான். எப்ப இழுத்துக்கணும்னு தெரியணும், எப்ப எது தேவையோ அப்ப மாத்திரம் தான் யூஸ் பண்ணுவான் அப்படின்ற அர்த்தத்துல இப்ப சொல்ல போறாரு. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேத்யா தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. யதா அயம் கூர்மஹ எப்படி இந்த கூர்மம் இந்த ஆமையானது அங்காணி இவ தன்னுடைய அங்கங்களை சர்வசஹா 4 பக்கத்துல இருக்கக்கூடிய 4 கால தலை இது எல்லாத்தையும் இழுத்துக்கிறதோ, சம்ஹரத்தேன்னு இழுத்துக்கிறதோ அதே மாதிரி இந்திரியார்த்தேத்யா இந்திரியத்தினுடைய அர்த்தம் இந்திரியத்தினுடைய பொருள்கள் விஷயங்களுக்கு பின்னாடி இந்த இந்திரியம் போயிடும். இந்திரியார்த்தேத்யா இந்திரிய விஷயங்களில் இருந்து இந்த இந்திரியாணி சம்ஹாரத்தை இந்த இந்திரியங்களை எல்லாம் உள்ள இழுத்துப்பார் அந்த ஞானியானவர். எப்படி ஆமையானது ப்ராப்ளம்னு வந்ததுன்னா பண்றதோ அதே மாதிரி இவருடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் அந்தந்த விஷயத்துக்கு அடிமையாகிற மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா இந்த விஷயமானது கொஞ்ச நாளைக்கு அது ஆசைன்னு அது உள்ள போயிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும்.
சிகரெட் சின்ன சொல்லாரு, நீங்க வந்து சுவாமிஜி why should I not smoke? I am a free man, I am an independent man அப்படின்னாரு. ஓகே பேட்டா, you can smoke. If you really feel that you are independent, you have the right to smoke, you can smoke, nothing wrong. ஆனா விடுறதுக்கும் தயாரா இருப்பியா சாயங்காலம்? அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சிகரெட் will smoke you. That is the problem. அது இல்லாததுனால இது வெறும் விருதா பேச்சு தான். அது அந்த கண்ட்ரோல் இருந்தது, ஆனால் ஃப்ரீடம் இருந்ததுன்னா நீ பண்ணலாம். அன்பார்ச்சுனேட்லி இந்த பொருள்கள்லாம் எப்படி இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் என்ன, நம்ம அதுக்குள்ள போயிட்டான்னாக்கா அது நம்மளை பந்தப்படுத்திடும். அதனாலதான் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் உள்ள இழுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அதனால இந்திரியாணி அர்த்தேபியா, இந்திரியத்தினுடைய அர்த்தங்கள், இந்திரியத்தினுடைய விஷயங்களில் இருக்கு. இந்திரியாணி சம்ஹரத்தை, இப்படி இந்த இந்திரியங்களை உள்ள இழுத்துக் கொள்வான் அவன். யாரு? தஸ்ய பிரக்யா பிரக்யா, யாரு இப்படி இருக்கிறானோ அவனுடைய பிரக்யானது, விவேகஜா பிரக்யா, அகம் பிரம்மாஸ்மின்ற பிரக்யானது எப்பொழுதும் நிலைத்து அங்கேயே பிரம்மத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்ற. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஜா இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யா, இந்திரியங்களில் இருந்து அப்படின்னு அர்த்தம், பஞ்சமி இருந்து இந்த இந்திரியங்களை அவன் சம்ஹரதே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டிதா விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேகினஹ ரசவர்யம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேகினஹ. ஆகாரம் அப்படின்னாக்க சாதாரணமா நம்ம சாப்பாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து இந்த என்ன அர்த்தத்துல இங்க ஆகாரம்னு சொல்றாருன்னா, காதுக்கு ஆகாரம் நல்ல மியூசிக்கை பார்த்தா அது அங்க போயிடும், கண்ணுக்கு ஆகாரம் நல்ல ரூபத்தை பார்த்தா டிவி பார்த்தானாக்கா போயிடும், நாட்டுக்கு ஆகாரம் நல்ல சுவையான ஒரு ஃபுட்டு பார்த்தா அது மேல அட்டாச்மெண்ட் வந்துடும். இப்படி தச்சுனாக்கா அந்த சோபால உட்காரணும், சௌகரியமான இடத்துல இருக்கணும், காத்து இல்லாத இடத்துல, இப்படி எல்லாம் இந்த உடம்பு சௌகரியத்தெல்லாம் ஸ்பர்சத்துக்கு அந்த சௌகரியங்கள்லாம் இப்படி எல்லாமே போயிடும். இது எல்லாத்தையும் அடக்கிறவன் நிராகாரஸ்ய தேகினஹா, இந்த தேகத்துல இருக்கக்கூடிய இருந்து கொண்டு நிராகாரனா இது எல்லாத்தையும் அடக்கினவனா இருக்கான்னு வச்சுக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும், விஷயாக நிவர்த்தந்த விஷயங்கள் வினிவர்த்தந்த விஷயங்களை எல்லாம் அவன் அனுபவிக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு சந்தேகம் வருது. இப்போ நம்ம கூட தான் உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, ஜுரம்னாக்கா டாக்டர் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னா நல்லதா இருக்கேன், எதுவும் சாப்பிடாம இருக்கேன், அப்படி இருந்தானாக்கா அதே மாதிரிதான் இவன் இருப்பானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நம்ம கூட இப்ப எனக்கு காபி கொடுக்க அதுல ஈ விழுந்துட்டுன்னு வச்சுங்க, காபி வேண்டான்ட்டுவேன். அது வந்து அப்போ விஷயத்துல இருந்தா நான் வெளியில வர என்னுடைய இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ண, அந்த கண்ட்ரோல் இல்ல, எப்பொழுதும் கண்ட்ரோல் பண்றதுதான் பண்ண. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணா என்ன ஆகும்னா, விஷயா வினிவத்தை விஷயங்களிலிருந்து இவன் நிவர்த்தி ஆயிடறான். இப்போ நிராகாரத்திய தேகினா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தேகினா அவன். ஆனா அவனுடைய மனசுல அந்த ஆசை இருந்துதான் இருக்கு, ஆசக்தி இருக்கு, ரசவர்ஜம் அது அவனுக்கு இன்னும் அதுல இருக்கக்கூடிய ரசமானது போகல. இப்ப எல்லாரும் பார்க்கும்போது நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஊருக்காக அவன் அப்படி இருக்கானே தவிர உண்மையிலேயே அவன் வந்து இந்திரியங்கள் கண்ட்ரோலா இருக்கிறது இல்லை. 4 பேர் பார்க்கும்போது பர்ஃபெக்டா பிஹேவ் பண்றான், தனியா இருக்கும்போது பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு இன்னும் அந்த பற்றுதல் அந்த ஆசை எல்லாம் அந்த சாப்பாட்டுல அந்த மோகங்கள்லாம் இருக்கு, இன்னும் பாட்டுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு. அப்படி இல்ல, அப்படி கண்ட்ரோல் பண்றவன என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அப்படி இருந்தா கூட அந்த ரசம் இருக்கு இல்லையா அவனுக்கு, இன்னும் கொஞ்சம் ஆசக்தி பற்றுதல் இருக்கு. இவன் இப்படியே அந்த அதுக்காக தான் பெரியவாள்லாம் சொல்றது, இதெல்லாம் வேஷம் போடுறான் விபூதினா, வேஷம் போடுறதுதான் கரெக்ட். கொஞ்சம் கொஞ்சமா வேஷத்துலதான் ஆரம்பிக்கும் எல்லாமே. எல்லாம் ஆரம்பிக்கும் போது விபூதி வேஷ்டி கட்டுறதோ பஞ்சகீட்டு கட்டுறதோ வேஷத்துல தான் ஆகும். அதுதான் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா போய் அவனுக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட கொடுத்துட்டு அதுவே அவனுக்கு வழக்கமா ஆகிடும். அதனால இப்போ இந்த ரசவர்ஜமாக அவன் பண்ணா கூட அவன் என்ன பண்ணா, இது மேல எல்லாம் உண்மையிலேயே ஆசை போல, ஆனாலும் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னா, இந்த ரசமானதும் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா ரசோப்பி அத்திய, இவனுக்கு அந்த ரசம் அந்த ஆசக்தி அந்த பற்று கூட பரம் திருஷ்டுவா, அந்த வேதாந்தத்தை கேட்க கேட்க அந்த பிரம்மத்தை பார்க்க பார்க்க அவனுக்கு பிரம்மத்தை அறிந்தானே ஆனால் பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, அதுவும் போயிடும். கொஞ்ச நாளைக்கு அந்த ரசமும் இருக்கதான் இருக்கும், ஆனா அதுவும் போயிடும். அப்படி போயிற நிலைமை வரவன் தான் சிதம்பரஜன் அப்படின்னு சொல்றதுக்காக இவர் சொன்னார். விஷயா வினிவர்த்தந்தே, இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து அவன் சம்ஹாரத்தை எப்படி அந்த கூர்மங்கள்லாம் இப்படி வருதோ அவன் இதுல இருந்து விசேஷமா நிவர்த்தி பண்ணி கொள்கிறான். ஆனாலும் யாரு விராகாஸ்ய தேகினா, எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய இந்த தேகியானவன் பண்றான். ஆனாலும் அவனுக்கு ரசவர்ஜம், அவனுக்கு இன்னும் உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருக்கு. அந்த ஆசையும் ரசோபி அப்படின்னா அந்த ஆசையும் அவனுக்கு எப்போ போகும்
வந்துருதுன்னா, நாலேஜ் வந்துருதுன்னா, இதுவே அவனுக்கு பழக்கமாயி எல்லா சென்சார்கிட்ட தானே இவனா விடுபட்டுடுவான் அப்படின்ற அர்த்தத்துல பரம் திருஷ்வா நிவர்த்ததே. அதை பார்த்தானேயானால் அந்த ஆத்ம ஜான திருடீபாவம் இவனுக்கு வந்திருக்கே ஆனால் அந்த அட்டாச்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும். அதனால்தான் அந்த வேதாந்தம் கீதை கேட்கறான் ஒருத்தான் அப்படின்னால நிச்சயமா கீதை கேட்கறதுக்கு முன்னாடியும் கீதை கேட்கறதுக்கு அப்புறமும் ஒரு சேஞ்ச் இருக்கத்தான் இருக்கும் அவனுக்கு. அதை நீ தடுக்கவே முடியாது. அவன் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கும் அது வேணா விசுக்களே தெரியாதுன்னா தனியா இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆகையினால இந்த வேதாந்தமானது நிச்சயமா இவனுக்கு அந்த ரசத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவனை அறியாமையே அவனை நிவர்த்தி பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த ஆசக்தியும் பண்றதுலயே நிவர்த்தி பண்ணிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டார். யததோ யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்திதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. ஏ கௌந்தேயா, யததோ விபஸ்திதா புருஷஸ்ய, இந்த விபஸ்திதா அப்படின்னாக்க மேதாவி, மேதாவினஹான்னார் ஆச்சாரியார். விபஸ்தித்தனாக்க படித்தார். இந்த படித்தவனா இருக்கக்கூடிய புருஷனுக்கு கூட என்ன பண்ண, அவன் ட்ரைடம் பண்ணிட்டு இருக்கான். எதன்கா எப்படி பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கான், எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு, அவனுக்கு இருக்கு. எப்படி அப்படி பண்ணா கூட இந்த இந்திரியங்கள்லாம் என்ன தெரியுமா பண்றது, அவனுடைய பிரயத்தனத்தை கெடுக்கிற மாதிரி அவனுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துடுறது. அவனால அவனுக்கு இந்திரியாணி பிரமாத்தினி, இவனை போட்டு கலக்கிறது. ஏன்னா இந்த கலக்கிறதுனால என்ன இருக்குன்னா இவனுடைய மனசானது பிரசபம் ஹரந்தி, அதுல போய் இந்த பிரமாத்தினாக்க கலையிறது. இந்த விஷயங்கள்லாம் இவனுடைய மனசை போட்டு கடைஞ்சி பண்ணிடுறது. ஆகையினால இவன் ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டும். அந்த பூர்வ எக்ஸாம்பிள் அதுக்காக தான் சொன்னான். இந்த இந்திரியங்கள்லாம் ஏன் அப்படின்னாக்க, இந்த மானானது மானம் பிடிக்கணும்னா என்ன பண்ணுவான், ஒரு மியூசிக்க போட்டான்னாக்கா அது ஒரு நிமிஷம் யாரு அந்த வேடன் மியூசிக் வாசிப்பான், பார்த்த உடனே அது ஒரு நிமிஷம் எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்றதுக்காக 4 பக்கமும் அந்த கழுத்தை திரும்பி பார்க்கும். அந்த சமயத்துலதான் வேடன் அதை கொல்லுவான். அதே மாதிரி ஒரு யானையை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், அது டச் சென்ஸுக்கு ரொம்ப வீக். அது ஒரு பெண் யானைய அங்க கட்டிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்தை பண்ணிடுவாங்க. அது மேல இந்த இலைகளை எல்லாம் போட்டு மறைச்சு விடுவாங்க. அந்த பெண் யானையை பார்த்தோன்னா அதை தும்பிக்கையால தொடணும்னு ஆசையில கிட்ட வரும்போது கரெக்டா அந்த பள்ளத்துல விழுந்துடும். அது கிட்ட வரும்போது இப்படிதான் பிடிப்பான். இந்த சென்சி டச்சுனால எப்படி இந்த யானையை பிடிக்கிறானோ, இந்த சவுண்டுனால எப்படி அந்த மாலை வருது. இந்த விட்டில் பூச்சி இருக்க அது என்ன பண்ணா, அந்த விளக்க போய் வெளிச்சம் நினைக்கிட்டு அதை சாப்பிட்றது கிட்ட போய் அந்த விளக்கிலேயே சேர்த்து போயிடும். அது இந்த கண்ணுனால அதுக்கு அந்த ரூபத்தினால அதனுடைய ஏற்றாகும். இப்படி ஒவ்வொன்றும் ஒரு சொல்லி 4 இந்திரியங்களுக்கும் 4 எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மீனானது என்ன பண்ணோம், இது நாக்குல சுவை இருக்குன்னா அவன் மேலேருந்து அது வெயிட் ஒன்று போட்டிருப்பான். அதை சாப்பிடலான்னு இந்த மீன் ஒன்று போகும். அந்த மீன் அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆகும், அவன் தூக்கிடுவாங்க. இப்படி இந்த 5 இந்திரியங்கள்ல ஒரு இந்திரியங்கள் இருக்கிற இந்த அனிமல்ஸே இப்படி சாகிறதுன்னா 5 இந்திரியம் பகவான் கொடுத்திருக்காரு மனுஷனுக்குன்னா இவன் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. இந்த 5 இவனை எப்ப பிரசவம்னாக்க இவனை அப்படியே முழுக்கிறது. அவனை பிரசவம்னா பலவந்தமா இவனை கொண்டு போய் அந்த இந்திரியங்கள்ல தள்ளி போயிடும். ஆகையினால இவன் அந்த 5 இந்திரியங்கள் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இத்தனைக்கும் படித்தவனாக இருந்தாலும் பிரயத்தனம் பண்றவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய இந்திரியங்களும் கலக்கத்தை அடையும். பிரமாத்தின்னா அவனுடைய இதுவும் மத்து மாதிரி அது கிடையும். பிரமாத்தின்னா மத்து, அதுல இருந்து வந்ததுதான் நம்ம ஆத்துல பண்ற மத்து, அந்த பார்க்கடல கடையறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மத்து. அதுல இந்த பிரமாத்தின்னா இந்த மனசை கலக்கிடும். அது பிரசவம் பலவந்தமாக சொல்லி அந்த மனஹா அரந்தி, அந்த மனசை அது சாப்பிடும் இந்திரியங்கள். இவன் நல்லாதான் இருக்கும். இன்னைக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா கூட எல்லாருக்குமே இந்த குடிக்கிறவனுக்கு எல்லாம் கூட பாருங்க நல்லா தெரியும் குடிக்கிறது தப்புன்னு. ஆனாலும் அது என்ன, அந்த 6 மணி ஆச்சுன்னாக்கா அவனால அது அந்த தப்பையும் மீறி அந்த இந்திரியமானது அவனை இழுக்கிறது. ஆகையினால இது ரொம்ப கேர்ஃபுல்லா இது பிராக்டிஸ்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னேன். எதோ ஸ்டெபி கவுண்டேய புருஷஸ்ய, அது பாருங்க இங்க ஞானியை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டே வரும்போது திடீர்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதனாலதான் ஆச்சாரியால் என்ன சொல்றாரு, இது சிதப்பிரகிய லட்சணம் மாத்திரம் எடுத்துக்காதீங்க, சாதனானிக்க இது சாதனமாவும் சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் நடுவுல அவனுக்கு இதையும் சொல்றாரு அவர் கிருஷ்ண பரமாத்மா. இந்த மாதிரி புத்திசாலியாக இருக்கவனுடைய இந்திரியங்களை கூட இது கலக்கிடும். இந்த மனத்தை கலக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இந்திரிய விஷயங்கள்லாம். ஆகையினால ஜாகிரதையாக இரு அப்படின்னார். தானி சர்வாணி சம்யன்ய யுக்த ஆசீத மத்பரஹ
வசேந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. அதனால என்ன பண்ணணும்? தானி சர்வாணி சம்யம்ய, அந்த எல்லா இந்திரியங்கள் மனசு இது எல்லாத்திலையும் சம்யமனம் பண்ணணும். யமோ நியமோ பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்படின்னு யோகத்துல சொல்லியிருக்க மாதிரி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான நிறைய வழிகள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏகாதசி விரதங்கள், அன்னைக்கு சதுர்த்தினாக்கா அன்னைக்கு சாப்பிடாதீங்க, இன்னைக்குன்னா பித்திருக்காரியம் பண்ணாக்கா அன்னைக்கு சாப்பிடாது, இப்படி எல்லாம் நம்மளுடைய இந்திரியங்களுக்கு கட்டுப்பாடு கொடுக்குற மாதிரி தான் நம்மளுடைய லைஃபே அப்படிதான். இதெல்லாம் எதுக்காக இந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் இருக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சம்யமானத்துக்காக தான் இருக்கு. இப்படி நான் சர்வாணி சம்யமில்ல, இந்த இந்திரியங்கள் எல்லாவற்றையும் சர்வாணி எல்லா இந்திரியங்களையும் சம்யமிய நன்னாக வசீகரணம் பண்ணணும். வசீகரணம் பண்ணீங்கன்னாக்க யுக்த ஆசித, யுக்த அப்படின்னா யுஜ்னா டு யுனைட், அந்த பிரம்மத்தோட அந்த வேதாந்தத்தோட லிங்க் பண்ணணும் நீங்க. அப்படி ஆசீத மத்பரா அப்படியே இருக்கணும் நீங்க. எப்படி மத்பரனா என்னையே நினைத்து கொண்டு 24 மணி நேரம் சிரவண பண்ண நிதித்தியாசனத்துல இருக்கக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையே சிந்தனம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் அதனுடைய தாற்பயார்த்தம். அதை விரும்பிகிற மத்பரா என்னையே நினைத்து கொண்டிரு, என்னையே நினைத்து கொண்டு பிரம்மத்தையே நினைத்து கொண்டிரு. மத்பரா வசேகி எஸ்ய இந்திரியானி, யாருக்கு இந்திரியங்கள்லாம் வசமாயிடுதோ சத்திய அவனுக்கு பிரக்யா பிரதிஷ்டை, அவனுடைய ஞானமானது அங்க பிரதிஷ்டையே அடையும், பிரம்மத்திலேயே இருக்கும் அப்படின்னு. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி யஸ்ய இந்திரியாணி சத்திய அவனுக்கு பிரக்யா பிரதிஷ்டிதா, விவேகஜா பிரக்யா ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற அறிவினால வரக்கூடிய அந்த பிரக்யானது நிலைத்து நிற்கும் அப்படின்னு. அவன் தான் ஞானி அப்படின்னா. இப்போ இதெல்லாம் எப்படி எல்லா அனர்த்தங்களும் நமக்கு ஏன் வருது அப்படின்றத தெரிஞ்சிட்டாலே பாதி விஷயம் நமக்கு நாலேஜ் இல்லாததுனாலதான் பாதி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். இப்ப இந்த நாலேஜ் இருந்துட்டு ஆனால் நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கலான்றதுக்காக இந்த கிரமத்தை சொல்ல போற, ரொம்ப அழகான ஒரு கிரமம் சொல்ல போறாரு. யாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷூபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. ஒரு மனிதன் எப்படி அழிகிறான் அப்படின்னா தியாயத்தோ விஷயம், இந்த உலக விஷயங்களிலேயே மெட்டீரியலிஸ்டிக் விஷயத்திலேயே அவனுடைய சிந்தனை இருந்துட்டே இருக்கு 24 மணி நேரம். இதனால என்ன ஆகுதுன்னாக்கா அவனுடைய விஷயங்கள் எல்லாம் அவனுடைய அட்டாச்மெண்ட் எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் யாரும் பரபிரம்மத்துக்கிட்ட வரவே மாட்டேன்றான். இந்த பிரம்மத்தை பத்தியோ ஆத்மாவை பத்தியோ தெரிந்து கொள்ளாமல் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களையே பண்ணுங்க. இதனால என்ன ஆகுது? தியாயத்தா விஷயம், அந்த விஷயத்துல எப்ப பார்த்தாலும் அதே தியானம். இன்னைக்கு அங்க போலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, வீட்டுக்கு அதை வாங்கலாமான்னு மெட்டீரியல் கம்போர்ட்லயே அவனுடைய புத்தி எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட பும்சகா, அப்படிப்பட்ட இந்த புமானுக்கு, இந்த மனிதனுக்கு என்ன ஆகுதுன்னா அதுல ஒரு சங்கஹா தேசு உபஜாயிட்டு, அதுல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. டெய்லி பக்கத்துல போய் பார்த்து பார்த்து பார்த்தேன்னா கொஞ்ச நாள் பொறுத்து அவனை அறியாமையா மனத்தை விட்டுறான். டெய்லி அந்த சங்கமானது ரொம்ப காமத்தை உண்டு பண்ணுவான் எப்பொழுதுமே. நல்லவன் தான் இவன், அவனுடைய சேரிடம் சரியில்லை நம்ம சொல்றோம் இல்லையா, ஆபீஸ் எல்லாம் அதுக்காக தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஸ்திரீகளோட ஒர்க் பண்ணும் போதெல்லாம் சொல்றது. இந்த சங்கமானது அவனுக்கு காமத்தை உண்டு பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த விஷயத்தையே நினைச்சுட்டே இருக்கிறவனுக்கு அதுல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. சங்கஹா தேசு உபஜாயத்தே, அதனால என்ன ஆச்சு, சங்கம் வந்துருச்சுன்னா ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா அவன் அதை அடையணும்ன்ற ஆசை வந்துருச்சு. அந்த சங்கத்தினால சங்கா சஞ்சாயத்தே காமஹா, அந்த சங்கத்தினால அவனுக்கு காமமானது உண்டாயிடுறது. டெய்லி பாக்குறதுனால பிராக்டிஸ்னால இப்ப என்ன ஆகுது, அதை அடையணும்ன்ற ஒரு ஆசை வந்துடுறது அவனுக்கு. காமம் அப்படின்னா என்ன, காமயத்தே இது காமம், எதை பார்த்து ஆசைப்படுகிறானோ அதுக்கு பேர் காமன்னு பேரு, கிருஷ்ணா அப்படின்னு பேரு, வேட்கை. அதை அடையணும் அடையணும்ன்ற ஒரு ஆசை வந்துடுறது. அது எப்படி போகும் அப்படின்னாக்கா அதுக்கு வழி சொல்லியிருக்கா சாஸ்திரத்துலன்னா சொல்லியிருக்கு. என்னன்னா பிரம்மச்சரியம், வஸ்து விசாரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு இது தேவையா, இந்த காமம் நமக்கு தேவையா இப்படின்னு விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டானாக்க அந்த நாலேஜ் வந்துருச்சுன்னா அவனுடைய அது மேல இருக்கக்கூடிய ஆசையானது கொஞ்சம் கொஞ்சமா தனிய ஆரம்பிச்சிடும். அதனால இதுதான் உபாயம். அந்த காமத்தை போக்குறதுக்கான உபாயம் என்ன, பிரம்மச்சரியம் இருக்கணும். அதுக்கப்புறம் வஸ்து விசாரம், அந்த வஸ்துவை என்ன நீங்க அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அது நிஜமாவே வேணுமா இல்லையா அப்படின்னு தோணும். அதனால வேண்டாதா இருந்தா உங்களை அறியாமே நீங்களே அதை விலகிட வேண்டாம். இது ஒரு வழி. அதனால இந்த சங்கத்திலிருந்து உண்டாவதுதான் காமம். இந்த காமத்தினால என்ன ஆகுதுன்னாக்க அது
காமஹா, அந்த காமமானது கிடைக்கப்பெறவில்லையானால், கிடைச்சதே ஆனால் பிரச்சனை இருக்கு. கிடைச்சதேன்னா என்ன ஆச்சு, அது மேல போய் அடிமையாயிடுறான். அதுக்கு ஒரு 3 காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. காமத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சதே ஆனால் அதனால வரக்கூடிய சந்தோஷம் 3 தோஷத்தோட கூடியிருக்கு. என்ன தோஷம்னா துக்கம் இஷ்டி தத்துவம் அதுல இருக்கு. துக்கம் எந்த காமம் வந்தாலும் அது கூட ஒரு துக்கம் இருக்கதான் இருக்கும். நீங்க ஒரு விஷயம் பண்ணனா அதை வாங்கணும்னாக்க இஎம்ஐ கட்டணும், அதை வாங்கணும், அதை அனுபவிக்கணும், எத்தனையோ துக்கங்கள் இல்லாம அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கணும், லாயர் கிட்ட எடுத்துன்னு போனோம். இப்படி துக்க கலப்பு இல்லாத ஒரு சந்தோஷமே கிடையாது உங்களுக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, எந்த காமனை ஆனாலும் அது முடிஞ்ச உடனே அது போட இதோட விட்டுதுன்னு இருக்கான்னா இல்ல, இன்னொரு காமத்துக்கு அதுவே வழிபடும். அதனால அதிருப்திகரத்துவம் எல்லா என்ஜாய்மெண்ட்லயும், இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்னால வரக்கூடிய என்ஜாய்மெண்ட் எல்லாத்துலயும் துக்கம் மிஸ்ரீகத்துவம் இருக்கு. அதே மாதிரி அதிருப்திகரத்துவம் இருக்கு, பந்தகத்துவம் இருக்கு. ஒண்ணு போயிடுச்சுன்னா இதோட விட்டுதுன்னு திருப்பி அதை பண்ண தோன்றும். அதனால பந்தகத்துவம். இந்த 3 இருக்கிறதுனால இந்த காமம். இந்த 3 என்ன பண்ணுவான்னாக்கா, இந்த விஷயம் கிடைக்காம போச்சுன்னா அவனுக்கு என்ன பண்ணும், துவேஷத்தை உண்டு பண்றது. துவேஷத்தை உண்டு பண்ணா அவனுக்கு கோபம் வருது. அந்த குரோதம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு அது சொல்லுவார். காமத்திலிருந்து குரோதமானது அபிஜாயத்தை. விஷயத்திலேயே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சங்கம் வந்தது. சங்கத்திலிருந்து சஞ்சாயத்தை காமம் வந்தது. காமத்திலிருந்து குரோதா அபிஜாயத்தை, குரோதம் அவனுக்கு பிறக்கிறது. அவனுக்கு இந்த குரோதம் வந்துருச்சுன்னா என்ன வருதுன்னாக்க அம்மோகம் வந்துடுது, மோகம் வந்துடுறது. மோகம் அப்படின்னா அவிவேகம் வந்துடுறது அவனுக்கு. இதெல்லாம் அவனுக்கு என்ன பண்றோன்றது இல்லை. அதே புத்தி இருக்கிறதுனால கரெக்டா திங்க் பண்ண முடியல. அதே புத்திலேயே இருக்கிறதுனால எதுவும் அவனுக்கு வேற விஷயங்கள் எல்லாம் புத்தி போக மாட்டேங்கிறது. அந்த குரோதம் வந்துச்சுன்னா அவனுடைய புத்தியானது விவேகத்தை இழந்துடுறது, அவிவேகம் வந்துடுறது. அந்த அவிவேகம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய நல்ல ஸ்மிருதி விக்ரமம், அவன் நல்லா சாஸ்திரம், ஆச்சாரிய உபதேசம், அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது எல்லாம் என்ன ஆச்சு, அந்த ஆசை வந்த உடனே அவனுக்கு குரோதத்துல எல்லாத்தையும் மறந்துடுறான். எல்லாமே நல்லாதான் வளர்க்குறாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன ஆச்சு, அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, அந்த வாத்தியார் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் வந்து கிடுகிடுன்னு அந்த அருவாமனையை எடுத்து ஒரு போடு போட்டுறான். அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி தலையை வைக்கிறது. அட்லாண்டால ஒரு இன்சிடென்ட் தான். முன்னாடி சிஸ்டர் டாக்டர் போயிட்டா இருந்தான். அதுக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி இருக்கிறவன் அவனை இரிட்டேட் பண்ணிட்டே போயிருந்தான் அந்த கார்காரன். உடனே இவன் கார்ல இருந்து இறக்கி ஒரு இடத்துல எல்லா டிராபிக் கவர்மெண்ட்டும் எடுத்து சுட்டுட்டான். சுட்டவன் என்ன பண்ணா, தேவைப்பட்டு தலையை பிடிச்சு நான் சாரி நினைப்பா, பட் ஆல்ரெடி நடந்துருச்சு. அந்த அவசரத்துல ஒரு நிமிஷத்துல அவனுக்கு அந்த இரிட்டேஷன்ல சமூகத்தினால அவனுக்கு தான் யாரு என்ன டீசென்ட் எல்லாம் மறந்து போச்சு. ஸ்மிருதி பிரம்சம் வந்துருச்சு. அதனால ஸ்மிருதி பிரம்சம் வந்துருச்சுனாக்க சாஸ்திரம், ஆச்சாரியா, அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது எல்லாம் ஒரு நிமிஷம் கிளம்பி போயிடுச்சு. ஸ்மிருதி பிரம்சம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சு, புத்தி நாசகா. உடனே என்ன காரியம் பண்ணணும்ன்ற விவேகம் அவனை விட்டு கையை விட்டு போயிடுது. அதனால என்ன ஆச்சு, புத்தி நாசம் ஆச்சு. புத்தி நாசத்தினால என்ன ஆச்சு, ஆளே லைஃபே போச்சு. இப்போ அவன் என்ன பண்ணா, நேர எத்தனை வருஷம் உள்ள இருக்க போறான்னு தெரியல, டீசென்ட் பர்சன் தான். என்ன ஆச்சு பாருங்க. அதனால எப்படி இந்த சீக்வன்ஸை புரிஞ்சுட்டான்னாக்கா ரொம்ப ஜாகிரதையா இருக்கலாம்ன்றதுக்காக அழகா சொல்லி கொடுக்கறது இந்த கீதையில. தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கத்தேஷு உபஜாயத்தே. அந்த விஷயங்களையே தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய புமானுக்கு தேஷு, அதனால சங்கஹா ஜாயத்தே, அவனுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுறது. அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, அந்த அட்டாச்மெண்ட்னால அவனுக்கு காமமானது உண்டாகிறது. காமம் உண்டான உடனே அது கிடைக்கலன்னா என்ன, குரோதோ அபிஜாயத்தை, அது எங்க கொண்டு போய் விடுறது, அவனுக்கு குரோதத்துல கொண்டு போய் விடுறது. குரோதாத் பகதி சம்மோகா, அவனுக்கு விவேகம் சம்மோகம் வந்துடுது. சம்மோகம் வந்துருச்சுனாக்க விவேகத்தன்மையை இழந்துடுறான். விவேகம் போச்சுன்னாக்க என்ன ஆச்சுன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாம் மறந்து போச்சு. ஸ்மிருதி பிரம்சம், அவனுடைய ஞாபக சக்தி, அவனுடைய அறிவு எல்லாம் பிரம்சம் ஆயிடுச்சுன்னாக்க நாசம் அடைந்து விட்டது. அந்த ஸ்மிருதி நாசமான உடனே என்ன ஆச்சு, அவனுடைய புத்தியும் நாசமாயிடுது. ஏன்னா அடுத்த செய்ய வேண்டிய செய்கையானது அவனுக்கு சரியா தோணாம போயிடுது. அந்த புத்தி நாசாத்து பிரணச்சத்தை ஆளே காலி. ஆகையினாலதான் சொல்றேன், அந்த கூர்மை எக்ஸாம்பிளை வச்சுட்டு இந்த இந்திரியங்கள் கிட்ட ஜாகிரதையா இருக்க. பிரசபம் மனஹா, இது பலவந்தமாக உங்களை எடுத்துன்னு போய் தள்ளிவிட்டோம். எவ்வளவு பெரிய படிக்கவனா மேதா விபச்சிதா அப்படின்னு அதுக்காக தான் சொல்ல, மேதாவியா இருந்தாலும் இதுல இருக்கணும். ஆகையினால ஜாகிரதையா இருக்கணும். இப்படி இருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான். இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய வசியத்துல யுக்த ஆசீத மத்பரா, என்னையே நினைத்துக் கொண்டு யாரு வசே எஸ்ய இந்திரிய
இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல சொன்னார், இந்திரியங்கள்லாம் யார் வசப்படுத்துகிறானோ அவனுக்குதான் இந்த பிரஜையானது பிரதிஷ்டையாகி அவன் ஞானி ஆவான் அப்படின்றதுக்கு காரணம் இதெல்லாம் சொல்லித்தரார். இதெல்லாம் இருந்ததுனால் அது வராது. ஆகையினால இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு. ராகத்வேஷவியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஸ்கரன் ஆத்மவஷ்யே விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. ராக துவேஷ வியுக்தை. அதனால என்ன பண்ணோம், ராகத்வேஷ அகங்காரம் மமகாரம் இது ரெண்டு தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த விஷயத்தை ஏன் இவன் தியானிக்கிற அளவுக்கு இவன் போனான் அப்படின்னாக்க இவங்கிட்ட ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு. அகங்காரம் மமகாரம்னு ஒண்ணு இருக்கு. மமகாரம்ன்றது எங்க இருக்குன்னா, என்னுடைய உடம்பை தவிர இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பற்று. எனது எனது என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்னுடைய கெப்பாசிட்டி, அப்படி எனது எனது எனதுன்னு அந்த மமகாரம். என்னுடைய உடம்புலயே நான் என்ற பற்று, நான் தான் இந்த உடம்பு அப்படின்றது என்னுடைய மனசு, நான் தான் மனசு, நான் தான் இந்திரிய. ஐயம் ஹங்கிரி அப்படின்னாக்க அது என்னுடைய பிராணம் வந்து இப்ப தண்ணி கேட்கறது அப்படின்னு தெரியாம இவன் போய் அந்த பிராணமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணி ஐயம் ஹங்கிரி, ஐயம் தர்ஸ்டி அப்படின்னு சொல்றான். மனசுக்கு தான் ஹாப்பினஸும் அன்ஹாப்பினஸும். நான் என்ன நினைக்கிறேன்னா, மனசு நானுன்னு நினைச்சிட்டு தப்பா அத்தியாசத்தினால ஐயம் ஹாப்பி ஐ சேரவே சேராது மனசோட. என்னுடைய தானே மனசு, மனசு வேற நான் வேறன்னு தெரியாம ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு நான் நொண்டின்றான். அது கால் தானே இல்ல, கால் என்னுடைய கால் இல்லை அப்படின்னா இவன் என்ன பண்ணா நான் நொண்டி அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் இந்த அன்னமய கோஷத்தோடையும் பிராணமய கோஷத்தோடையும் மனோமய கோஷத்தோடையும் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா இந்த அகம்புத்தி வருது. இந்த அகம்புத்தி வந்ததுனால இது மம புத்தி. இந்த அகம்புத்தியும் மம புத்தியும் இருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இது அவன் புரிஞ்சுட்டானா வேதாந்தத்தின் மூலமா அந்த அகம் அபிமானம் எது வரைக்கும் இருக்கணுமோ அது வரைக்கும் தான் இருக்கணும், மம அபிமானம் எது வரைக்கும் இருக்கணுமோ அது வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டானா ராகமோ துவேஷமோ வராது. இந்த அகங்காரம் அகங்காரம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு ராகமும் துவேஷமும் இல்லையா. இவனுக்கு எது இவன் தான் வந்து இன்செக்யூர்டு நினைக்கிறதுனால தானே இன்னொரு சப்போர்ட்டை இவன் எதிர்பார்த்தான். இவனுக்கு சப்போஸ் நான் தான் பிரம்மான்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு ரெண்டாவது பொருள் மேல ஆசை வர போறது இல்லை. ரெண்டாவது பொருள் இருந்தா தானே காமம் வரும், காமம் வந்ததுன்னா தானே குரோதம் வரும், குரோதம் வந்ததுன்னா தானே ஸ்ருதி பிரம்சம் வரும், ஸ்ருதி பிரம்சம் வந்ததுன்னா தானே புத்தி நாசம் வரும். இதெல்லாம் இல்லையே, முதல்லயே இவன் தடுத்துறான். பிரம்மன் தான் நான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தான், நீதான் எல்லாமாமா இருக்கக்கூடிய பரபிரம்மன்னு தெரிஞ்சா ரெண்டாவது பொருளே இல்லையே அவனுக்கு. ரெண்டாவது பொருள் இருந்தானே ஆனால் ராகம் வரும். ரெண்டாவது பொருள் ராகமே இல்ல, ராகம் இல்லைன்னா எங்க அது துவேஷம். அதனால ராக துவேஷ வியுக்தை. யுக்தம்னாக்க யுனைட். இவன் தான் அதுல யுனைட்டே ஆறதில்லை. ராகத்திலையும் தேசத்திலையும் யுனைட் இல்ல. விஷயான் இந்திரியைஸ்கரன். இந்த முமுட்சுவானவன் என்ன பண்ணிருக்கான், தன்னுடைய இந்திரியங்களை சுவாதீனப்படுத்திட்டான். அதனால இவன் என்ன பண்ணிருக்கான், அன்னபானாதிகளை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கான். எது எது தேவையோ அதுதான் அனுபவிக்கும். ஓவரா அதுல எல்லாம் வந்து ஆசைப்படுறது இல்லை. அப்படி இருந்து கொண்டு இந்திரியை ஈச்சரன். இந்திரியம்னு இருந்ததுன்னா அது கேட்கதான் கேட்கும். ஞானியா இருந்தாலும் பசிக்காதானே, பசிச்சுதான் ஆகணும், அவரை சுத்தமா தான் இருக்கணும், அவரை குளிச்சாதான் ஆகணும் காத்தாத அப்படின்னால அவர் இருந்துட்டு இருக்காரு. ஆனா அதுல ஒரு மோகம் இல்லாதக்கே அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி யார் இருந்து கொண்டு இருக்கானோ ஆத்ம வசியை, இந்த ஆத்மாவை தன்வசப்படுது. இந்த இடத்துல ஆத்மான அந்தக்கரணம். இந்த ஆத்மாவை இந்த மனசை வசீகரணம் பண்ணி, வசீகரணம் பண்ண என்னுடைய கண்ட்ரோல்ல நான் காத்தால எழுந்துக்கணும்னாக்க என்னுடைய மனசானது கரெக்டா 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துக்கணும் இல்லையா. அலாரத்தினுடைய டிபெண்டன்ஸ் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய மனசு என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்ற அர்த்தம். நான் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு ஏகாதசின்னு நினைச்சா சாப்பிடக்கூடாது, என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். நாக்கு காது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஏன்னா இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட். கண்ணு காது மூக்கு நாக்கு மனசு இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சொல்ற மாதிரி இப்போ கார் ஓட்டின்னு போறான்னா அந்த ஸ்டீரிங், காருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ரைட்ல திரும்பணும்னு நினைச்சு இந்த ஸ்டீரிங் எதுக்குன்னா அது ரைட்ல திரும்பணும். அது வந்து ரைட்ல திரும்பாம லெப்ட்ல போச்சுன்னா நான் என்ன ஓட்டினா அது மாதிரி தான் இருக்கு. இது என்னுடைய மனசு, நான் சொல்றது தானே கேட்கணும். அப்படின்னா என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டே நான் கேட்கலன்னாக்க என் வசத்துல இல்லன்னு ஆயிடும். அதனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல என் வசத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். ஆத்மவசியை. அப்படி இருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான் விதேய ஆத்மா. விதேய ஆத்மானா சுவாதீனமான மனதை உடைய ஆத்மா. அவன் தான் நல்ல விதேயமான ஆத்மானாக்க எல்லாத்தையும் அறிந்து அந்த கண்ட்ரோலா வைத்துக் கொண்டிருக்கிற அவனுக்கு பிரசாதம் அதிகச்சது. அவனுக்கு மனத்தெளிவானது நன்றாக கிடைக்கப்பெறுகிறது. ஏன்னா இவன் புரிஞ்சுட்டான், இந்த இந்திரியங்களுடைய கண்ட்ரோல்ல நம்ம போகக்கூடாது அப்படின்னு மனசை கண்ட்ரோல் பண்ணி அந்த மனத்தை தன்வசமாக வைத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு பிரசாதம் மனத்தெளிவானது. பிரசாதம்னா ஈஸ்வர பிரசாதம். அப்படின்னா பிரசாதம்னா என்ன அர்த்தம்னாக்க மனத்தெளிவு அப்படின்னு அர்த்தம். மனத்தெளிவுன்னா என்ன அர்த்தம், இப்ப நான் உங்களுக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டு இருக்க, ஒரு சாக்லேட்னா நீங்க வெறும் வாங்கிட்டு போறீங்க. இதையே நான் வந்து ஒரு புளியோதரை கொடுத்தான்னு வச்சுக்க,
இது ஆஞ்சநேயர் கோயில் பிரசாதம் அப்படின்னு கொடுத்த உடனே ஒரு சேஞ்ச் ஒண்ணு வருது பாருங்க. உடனே கை அப்படிங்கிறது உடம்பு இறங்குறது, அதை வாங்குறோம், கைக்கு வந்துடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பிரசாதம்னு சொன்ன உடனே ஒரு மனசுல ஒரு அந்த பாவம் வந்துடுறது, ஒரு இம்யூனிட்டி வருது. அந்த பாவம் அதுதான் தெளிவு, மனத்தெளிவு. அதனாலதான் அதுக்கு பிரசாதம் பேர் வச்சா அந்த மனிதன். ஆனா ஆக்சுவலா பிரசாதம்னா மனத்தெளிவுன்றதுதான் அர்த்தம். இந்த பிரசாதத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோம், அது வந்ததுனால. ஏன்னா அப்படியே பகவானுக்கு பண்ணதுனாலதான் அந்த பிரசாதத்தை நம்ம ஆத்துல சாதம்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, இவர் பின்னாடி சொல்ல போறாரு, தானே சமைச்சிட்டு தன் குடும்பத்துக்கு மாத்திரம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்டா தட் அமௌண்ட்ஸ் டு திருட்டு அப்படின்னு சொல்ல போறாரு பின்னாடி. அதனாலதான் அந்த சாதத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்டு பண்ணாம அந்த, ஏன்னா பகவான் கிட்டே இருந்து வந்த தண்ணி, பகவான் கிட்டே இருந்து வந்த நெருப்பு, பகவான் கிட்டே இருந்து வந்த அந்த நிலம், அதுல இருந்து தான் வந்தது. பஞ்சபூதங்களும் பகவான் கிட்டே இருந்து, அதுல இருந்து வந்தது தான் அந்த அரிசி. அந்த அரிசியை நான் பண்ணி நான் சாப்பிடுறேன்னாக்கா அவருக்கு நைவேத்தியம் பண்ணாம பண்ணக்கூடாது. அப்பதான் என்னுடைய ஹியூமிலிட்டியை காமிக்கணும்ன்றதுக்காக தான் நைவேத்தியம் பண்றான். நைவேத்தியம்னா என்ன, திருஷ்டுவா திருப்தியதி. பகவான் அவெல்லாம் சாப்பிட்டதுனால திருப்தி கிடையாது. அதனால திருஷ்டுவா திருப்தியதி அப்படின்னு சொல்றது மீமாம்சையில. அதனால பகவானுக்கு காமிச்சா போதும். அது அவர் எடுத்துட்டாலும் நம்ம யோசிக்கலாம், ஒரு தடவைக்கு 2 தடவை அவர் பார்த்தா போதும். அதனால திருஷ்டுவா திருப்தியதின்னு இருக்கிறதுனால அதை காமிச்சுக்கலாம். அப்படி சாப்பிடலன்னா அது என்ன ஆச்சுன்னாக்க திருட்டு அப்படின்னு சொல்ல போறாரு. தஸ்கர பாவம் வந்துருமா அந்த சாதத்துக்கு. நீங்க எதை நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறீங்களோ அதுவே உங்களுக்கு பிரசாதம், மனத்தெளிவை கொடுக்கறது. அதனாலதான் பிரசாதம் அப்படின்னு அந்த மனத்தெளிவை கொடுக்கறது. பிரசாதமதி கச்சதி. சரி, பிரசாதம் வந்துச்சுனாக்க என்ன, மனத்தெளிவு வந்துச்சுன்னா அதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்ல போறார். பிரசாதே சர்வ துக்கானாம் ஆனிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ யயாசு புத்தி பரியவதிஷ்டதே. பிரசாதே, இந்த பிரசாதமானது சமாதானமானது கிடைத்ததுன்னா, மனத்தெளிவானது கிடைத்த பிறகு அந்த பிரசாதம் இவனுக்கு வந்துருச்சுன்னா சர்வ துக்கானாம் ஹானி, அவனுடைய துக்கங்கள் எல்லாம் போயிடுறது. ஆத்தியாத்மிக துக்கம், ஆதி தெய்வீக துக்கம், ஆதி பௌத்திக துக்கம்னு நமக்கு 3 விதமா துக்கங்கள் வருது. அது என்ன, ஜுவராதிகம்னா ஆத்தியாத்மிக துக்கம், எனக்குள்ளேயே தலைவலி ஜுரம், அதனால நான் கிளாஸுக்கு வர முடியல, மெடிடேஷன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, இந்த துக்கத்துக்கு காரணம் நான் தான் காரணம், ஆத்தியாத்மிகமான துக்கங்கள். அதுக்கப்புறம் கிளம்பும் போது ஒரு புலி வருது, ஒரு சர்ப்பங்கள் அந்த காலத்துல வியாகர சர்ப்பாதி தோஷங்கள்னா. இப்ப நம்ம இந்த காலத்துல என்னன்னா ஸ்கூட்டர் கிளம்ப மாட்டேங்கிறது, இதெல்லாம் ஆதி பௌத்திகங்கள் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இந்த காலத்துல வியாகரம் இதெல்லாம் சிட்டியில கிடையாது. வியாகரம் சர்ப்பம் இதெல்லாம் வந்துதான் ஆதி பௌத்திகத்தினால வரக்கூடிய துக்கங்கள். இது ஒரு துக்கம். அதுக்கப்புறம் இன்னொரு துக்கம் என்னன்னா, இடி மின்னல் சீட்டம் வாசம், ஒரேடியா காத்தடிக்கிறது, ஒரேடியா குளிர்றது, வெளியில போக முடியல, கிளாஸுக்கு போக முடியல, இதெல்லாம் ஆதி தெய்வீகம். தெய்வாதீனமா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி 3 விதமான துக்கங்கள் மனுஷனுக்கு இருக்கு. அந்த 3 விதமான துக்கங்களும் போகணுன்றதுக்காக நம்ம சாந்தி பாடம் படிக்கிறோம். அந்த சாந்தி பாடத்தை படிச்சுட்டு சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 தடவை இந்த ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் வரக்கூடாது. இதுதான் சர்வ துக்கங்கள். இந்த துக்கங்கள் எல்லாம் மனத்தெளிவு வந்த பிறகு எல்லாமே நாசமடையிருக்கு. மனத்தெளிவு வந்துட்டுனாக்க இந்த துக்கங்கள்லாம் ஒரு பொருட்டே இல்லாம போயிடுறது. துக்கானாம் ஹானிகி உபஜாயத்தை. பிரசாதம் வந்துட்டுன்னா இந்த துக்கம்லாம் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. அதெல்லாம் இது கால் மேனேஜபிளா போயிடுறது. நாசம் பிரசன்ன, அது மாத்திரம் இல்ல, எப்பொழுதும் ஒரு பிரசன்ன சேத்தஸ்னா அந்த காரணம் மனசு. பிரசன்ன சேத்தம் ஒரு சந்தோஷம். என்ன பிரசன்ன வதனம் சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னாக்க ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய, மகிழ்ச்சியிலேயே இருக்கக்கூடியது, சந்தோஷத்திலேயே இருக்கக்கூடியது. பிரசன்ன சேத்தசோஸ்தி ஆசு, சீக்கிரமே வந்துடுறது. இப்படி யார் ஒருத்தர் இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணி மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிறானோ அவனுக்கு ஈஸ்வர பிரசாதமானது சீக்கிரமே வேதாந்தத்தின் மூலமாக கிடைக்கிறது. அப்படி இருக்கிறவன் என்ன பண்றான், எப்பொழுதும் சந்தோஷத்திலேயே இருக்கான். அதுவும் என்ன, சீக்கிரமாக அவனுடைய புத்தி பரியவதிஷ்டது. ரொம்ப குயிக்கா அவனுக்கு வேதாந்தம் படிக்க 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 அவனுடைய மனசு கண்ணாடி மாதிரி இந்த கண்ட்ரோல்லாம் சேர்ந்து அவன் படிக்கிறதுனால அவனுக்கு இந்த ஆத்ம ஞானமானது ஸ்திரமாக அவன் ஒரு மகிழ்ச்சியோட இருக்கான், எப்பொழுதும் சந்தோஷத்தோட இருக்கான். பிரசன்ன சேதசோ யயாசு புத்தி பரியவதிஷ்டதே. அவதிஷ்டதே அப்படின்னாக்க ஒரு இடத்துல நிக்கிறது, ஸ்திரமா. பரியவதையில நன்றாக நிக்கிறது, அந்த பிரம்மத்துல நிக்கிறது. இறைவனை நினைக்கணும்னு நினைச்சு அவன் மெடிடேஷன்ல உட்கார்ந்தான்னா அவனுக்கு அந்த மெடிடேஷன்ல நல்லா அன்னைக்கு அது நடக்கிறது, நல்லா ஜபம் பண்ண முடியறது, நல்லா சிரவண மனநத்தை வச்சு நிதித்தியாசனம் பண்ணா அந்த சிரவணமானதும் மனநமானதும் நல்லா வேலை செய்யறது அவனுக்கு மெடிடேஷன்ல அப்படின்னு அர்த்தம். அது சொன்னார். சொல்லி இப்ப நெகட்டிவா சொல்றார். யார் ஒருத்தர்
கண்ட்ரோல் பண்ணானா அவன் மகிழ்ச்சியா இருக்கான் அப்படின்னா இருக்கான். மகிழ்ச்சி இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அவனை கொஞ்சம் திட்டணும் மொழிய. அதுக்காக இதெல்லாம் இல்லாதவன் நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நசாப்யயுக்தஸ்ய பாவனா நசா பாவயத சாந்தி அசாந்தஸ்ய குதः சுகம் அப்படின்னாரு. நாஸ்தி அயுக்தஸ்ய, இந்த புத்தியை வேதாந்தத்தின் மூலமாக இறைவனிடம் செலுத்தாதவன், அந்த இணை பண்ணோன்னா பிரம்மத்தோட இணை பண்ணணும். நம்மளுடைய புத்தி எப்பொழுதும் நம்ம இறைவனை நினைச்சுட்டே இருக்கணும். அப்படி இல்லாதவன் அயுக்தசிய புத்தி, அவனுக்கு புத்தி நாஸ்தி, அவனுக்கு இந்த நல்ல புத்தின்றதே கிடையாது. அது மட்டும் இல்ல நச்ச அயுக்த இந்திரிய, அவனுக்கு ஆத்மஸ்வரூபத்துல ஆத்ம தியானமும் இல்ல, இந்திரிய சுவாதீனமும் இல்ல. ஆகையினால நப்பி அயுக்தசிய, அயுக்தன யோகமும் கிடையாது அவனுக்கு, இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்றவும் கிடையாது, புத்தியும் கிடையாது. இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ண கூட அதுவும் மனசும் ஃபெயிலியர் ஆயிடுறது, இந்திரியமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவனுக்கு. நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நச அயுக்தஸ்ய பாவனா, அவனுக்கு இந்த பாவனையானது தியானமானது ஒரு நாளும் அவனுக்கு கைகூடி வரவே வராது. அவனுடைய புத்தி தான் எப்போதும் வெளி விஷயங்கள்லயே இருக்கு. அவனுக்கு ஏது டைம் பகவானை பத்தி நினைக்கிறதுக்கும் பண்றேன் எல்லாம் ஆல்வேஸ் எங்கேஜ் 24/7 ஆபீஸ் வேலையிலேயே இருந்தான்னா எங்கேருந்து பகவானை பத்தி நினைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆபீஸினுடைய பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு அவனுக்கு. ஆகையினால அவனுக்கு பாவனை வராது. இப்படி இந்த பாவனை வர நச்ச அபாவயதா, இந்த ஆத்ம ஞானம் இல்லாத, இந்த பாவம் இல்லாதவனுக்கு நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு, அந்த பவர்ன்றது செல்ஃப் நாலேஜினாலதான் அது கிடைக்கும். அதை நாம தியானம் பண்ணி தான் அதை தெரிஞ்சினோம். ஏன்னா சதப்போ தப்பியத்தை தபஸ்னாலதான் அது கிடைக்கும், மெடிடேஷன்னாலதான் கிடைக்கும்ன்ற அந்த பாவம் இல்லாதவனுக்கு, ஆத்ம தியானம் அற்றவனுக்கு நச்ச அபாவயதா, அந்த பாவம் இல்லாதவனுக்கு என்ன சாந்தி, சாந்தியானது எப்படி இருக்கும் அவனுக்கு, கொஞ்சமாவது அவனுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் ஒருத்தனுக்கு வேணும்னாக்க எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவனுக்கு ஆன்மீக விஷயங்கள்ல இருந்தாதான் அவனுக்கு ஓரளவுக்காவது பீஸ் ஆஃப் மைண்ட்ன்றதே பார்க்க முடியும். இல்லைன்னா அவனுக்கு மேலும் 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 ப்ராப்ளம் வந்துட்டே இருக்க தவிர பீஸ் ஆஃப் மைண்ட்ன்றது சாந்தியே கிடையாது. தெளிவான மனம் கிடையாது. தெளிவான மனம் இல்லாதவன் எப்பொழுதும் அது வேணும் இது வேணும்னு வேட்கையிலேயே இருக்கக்கூடிய மனசுக்கு குத சுகம், அவனுக்கு எங்க இந்த சுகமானது வரும், எங்க நம்ம சுகமானது அவனுக்கு சித்திக்கும். ஆல்வேஸ் ப்ராப்ளமேட்டிக் தான். அதுலயே இருந்துட்டுன்னா பாக்கிறதுக்கு பார்த்தா அவன் கார்ல போற மாதிரி இருக்கே பணம், அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துல நம்மளுக்கு 1000ல் 1 பங்கு கூட கிடையாது. அதெல்லாம் ப்ராப்ளத்திலையும் அவன் சுத்தின்னு இருக்கிறதுனால சுகம்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. நம்ம மாதிரி வழியில நின்று ஒரு பானிபூரி சாப்பிட முடியுமா அம்பானிக்கு நினைச்சா, அவனுடைய ப்ராப்ளங்கள்லாம் வேற இருக்கு. அவனுக்கு ஒரு சுகமும் கிடையாது, சின்ன சின்ன சுகங்கள் கூட கிடையாது. ஏன்னா அவனுடைய மனசு சாந்தியாவே இல்லை, எப்பொழுதுமே ப்ராப்ளத்திலேயே இருக்கிறது. அசாந்தசிய குத சுகம், அந்த ஆத்மா அந்த ஆன்மீக ஈடுபாடு இல்லாத தெளிவடையாத மனங்களுக்கு எங்கனம் சுகம் வரும், எப்படி குத சுகம் எப்படி வரும்? இந்திரியானாம் விசிச்சரதாம் யன்மனோ அனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாபமிமாம் பசி. இந்த ஜலத்துல போட்டு ஒண்ணு சரியா காத்தடிக்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க, அதனாலதான் இவன் முன்னாடியே சைக்கிளோன் வாங்கிக்கலாம் கொடுத்துடுறான். அப்படி அந்த காத்தடிக்க ஆரம்பிச்சுதான் அந்த போட்டு என்ன ஆகும், இப்படியும் அப்படியும் போய் ஒண்ணும் இல்லாம ஆயிடும். இப்படிதான் இந்த இந்திரியங்கள்லாம் இவனுடைய மனசை என்ன பண்றது, இந்திரியா அனாந்தீச்சரதாம் என்மனோ அனுவிதீயதே, இந்திரியங்கள்லாம் எந்த பக்கத்துல போறதோ அந்த மனசும் அது போயிடும். மனசு சொல்லணும் இந்திரியமே போகாதன்னு சொன்னா அந்த இந்திரியம் போக கூடாது. இவாளுக்கு எல்லாம் என்ன வீக்னஸ்னா இந்திரியம் டேக்ஸ் கண்ட்ரோல், அதுக்கேற்ற மாதிரி மனசு போகுது. போய் அதை அனுபவிச்ச உடனே அந்த மனசு சொல்றதெல்லாம் கேட்கல, அதை நம்மளும் வாங்கணும் அப்படின்னு ஒண்ணு போயிடலாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கண்ணை பார்த்த உடனே அதை பார்த்த உடனே அது எப்படியாவது வாங்கிடணும்னு ஒரு ஆசை வந்து அவன் சொல்றதுல போய் கவர்த்து பண்ணி இவன் மனசு சொல்றது நல்லா தெரியும், இது அவ்வளவு காஸ்ட்லி தேவையில்லை, இந்த மாதிரி வேண்டாம், இதை விட சீப்பா கொஞ்சம் ஒரு 10 நாள் பொறுத்து வாங்கினா கிடைக்கும்னா கூட அது வாங்கணும்ன்ற ஒரு வேகம் வந்துருச்சுன்னா அன்னைக்கே வாங்கணும். நம்மளும் என்ன இந்த தெரிஞ்சா கூட என்ன பண்றோம், அன்னைக்கு வாங்கி கொடுத்தாதான் அவனுக்கு சந்தோஷம். இதை நீங்க ஒரு வாரம் போச்சுன்னா அப்புறம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டு ஏதோ ஒரு காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மனசானது தான் சொல்றதை கேட்காத ஹரதி இந்திரியானாம் ஹிச்சரதாம் என் மனஹா அனுவிதீயதே, அது எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மனசு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருது. அது இன்னைக்கு வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு உண்டான என்னெல்லாம் லாஜிக்கோ அதுதான் மனசு திங்க் பண்ணும். அது கூடாதுன்றதுக்கு உண்டான லாஜிக் எல்லாம் நிறைய இருக்கு, ஆனா கூட உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ வாங்கிட்டாலும் நல்லா இருக்கு, இப்ப வாங்கிட்டா அதுக்கப்புறம் ஏறிடும், ஒன்னும் ஏறாது. நம்ம இல்லாத ரூல்ல நம்மளே போட்டுட்டு இருக்கோம் நம்ம மனுஷன். இப்ப இருப்போ திஸ் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டைம். நமக்கு அட்வைஸ் பண்றது பக்கத்து வீடு எதிர் வீடு நிறைய பேர் இருக்காங்க, லௌகிகால் இருக்கா,
அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனசை கரெக்ட் பண்ணி அதை போய் உடனே தேவையில்லாத ஒரு பொருளை உடனே வாங்க அப்படின்னா அந்த மனசானது அந்த இந்திரியம் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அனுவிதியத்தை அதுக்கு பின்னாடியே அது இருக்கிறதுக்கு அனுசரிச்சு அது போயிடுறது மனசானது. ததஸ்ய ஹரதி பிரக்யா. இப்படி போறவனுடைய காரணம் என்னாச்சு, அதுக்கப்புறம் தான் அவன் ஃபீல் பண்ண போறான். அவனுடைய விவேகமானது போச்சு. ததஸ்ய ஹரதி பிரக்யா. அவனுடைய பிரக்யானாக்கா அவனுடைய அறிவு விவேகம் அந்த டிஸ்கிரிமினேஷன் ஆனது இது கொண்டுடுது. இந்த அட்டாச்மெண்ட் ஆனது ஹரதி அதை சாகடிக்குது. அதை எப்படி சாகடிக்குதுன்னா வாயுர் நாவம் அம்பசி. அம்பசினா சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலம் என்ன, நாவம் அப்படின்னாக்கா போட்டு, வாயுனா அந்த காத்து. அந்த வாயுனால அந்த சமுத்திர ஜலத்துல அந்த போட்டானது எப்படி இப்படி அப்படி இழுக்கிறதோ அப்படி இவனுடைய மனசானது இழுத்துட்டு போயிடுது, அந்த பக்கமா போயிடுது. எப்படி அது போயிடுச்சுன்னா அது கவுருமோ கவுராதோ எப்படியோ ஹானிதான் அதுக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகையினால என்ன பண்ணணும், இது திடீர்னு எதுக்கு சார் திட்டுறீங்க எல்லாரையும் அப்படின்னாக்க, ஆகையினால் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா சிதப்பறிக்கணும்னாக்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிகிரஹீதானி சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. தஸ்மாத் ஆகையினால என்ன பண்ணணும், மகாபாஹோ பெரிய தோளுடைய அர்ஜுனா, மகாபாகனாக ஆள்தான் பெரிய ஆளா இருக்க, இந்த விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பெருந்தோளா என்ன, பாகு அப்படின்னாக்க பெருந்தோள, ஆஜானு பாகு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா கை முட்டி வரைக்கும் கை இருக்கான். அப்படி இருந்தாலும் மகாபாகுன்னு அவனுக்கு பேரு. கை அவ்வளவு நீளமா இருக்கணும், அவனுடைய முட்டிய வரைக்கும். ஜானு ஆனாக்க இன்க்ளூசிவ் அர்த்தம். ஆன ஒரு பதத்தை போட்டாச்சுன்னா இன்க்ளூசிவா இந்த முட்டி வரைக்கும் கை யாருக்கு இருக்கோ அவன் தான் மகாபாகு. அர்ஜுனனுக்கு அவ்வளவு அழகான கைகள், அவ்வளவு பெரிய கைகள் அவனுக்கு. மகாபாகம் தஸ்மாத் ஆகையினால எஸ்ய சர்வசா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா நிகிரஹீதானி. இந்திரியாத்தினுடைய அர்த்தங்களில் இருந்து இந்த இந்திரியங்களை எல்லாம் சர்வசா நாலு பக்கமும் அது இழுக்கும். அது எல்லா பக்கத்திலேயும் தான் இழுத்துட்டு இருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிகிரகணம் பண்ணணும். அதை இழுத்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணாதான், அப்படி பண்றவன் யாரோ அவனுக்கு சத்திய பிரக்யா பிரதிஷ்டா, அவனுக்கு தான் இந்த பிரக்யானது பிரதிஷ்டதையே அடையும். அவனுக்கு தான் இந்த பிரம்ம ஜானமானது சித்திக்கும். அவனாலதான் அந்த பிரம்ம கழிச்ச அந்த ஞானத்திலேயே இருக்க முடியும். இல்லைன்னா அந்த ஞானத்துல இருந்து ஒழிவதற்கான சான்சஸ் இருக்கு. இந்த இந்திரியத்தினுடைய அர்த்தங்கள்ல போயிட்டான்னாக்க தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிகிரஹீதானி சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இப்படி இந்த அத்தியாயம் முடிய போகுது. எல்லாம் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, சிதப்பிரக்ஞனுடைய லட்சணம் இதுதான் அப்படின்னு முடிச்சாரு. இப்போ அந்த சிதப்பிரக்ஞனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் சொல்ல போறாங்க. அஜ்ஞானிக்கும் ஞானிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அவனுக்கு எது பகலோ அது நமக்கு இரவு, நமக்கு எது பகலோ அது அவனுக்கு இரவு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய லாஜிக்கும் அவனுடைய லாஜிக்கும் தெரியாது. நம்மளுக்கே பாருங்க, வேதாந்தம் படிக்கிறவாளுக்கும் வீட்டுல இருக்கவாளுடைய லாஜிக் தெரியாதே வராது. நீங்க பாக்குற மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க பாக்குறது உங்களுக்கு தெரியாதே வராது. அதனாலதான் இந்த வேதாந்தம் படிக்கிறதுல இந்த குடும்பத்துல இருந்தா இந்த ப்ராப்ளம் தான் வரும்ன்றது. அதான் ஒரு பிரவருத்தி லட்சணம் நிவர்த்தி லட்சணம் ரெண்டுத்துலயும் சர்வகர்ம சன்னியாசத்தை விதிச்சிட்டாரு. இல்லைன்னா உங்களால இருக்க முடியாது. உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் சரியாவே வராது. ஊர்ல நீங்க பேப்பர் பாத்தீங்கன்னாக்க டிவில பாக்குறான், அவன் சினிமாவில சொல்ற டைலாக் எதுவுமே உங்களுக்கு ஒத்துக்கலாம அவங்க அதை பார்ப்பான். அவன் சொல்ற ஐடியா எதுவும், நம்ம சொல்ற ஐடியா எதுவும் அவனுக்கு ஒத்து வராது. நம்ம போய் சொன்னாக்க அவன் மினிஸ்டர் கிட்ட போய் நியாயமா இரு நேர்மையா இருக்குன்னா, ஆபீஸ் மேனேஜர் எம்டி கிட்ட போய் சொல்றேன், அவர் சொல்ற என்ன சேரிட்டி இன்ஸ்டியூட் ஆசிரமமா நடத்துற, போய் வாங்கிட்டு ஏதோ ஃப்ராடு பண்ணியாவது நீ கஸ்டம் டியூட்டி கட்டாம எடுத்துன்னு வாங்க, அதர்மத்தை தான் அவன் சொல்லி தருவான். நம்ம இங்க தர்மம் நியாயம் பேசினா எப்படி ஆபீஸ் நடக்கும்? அதனால நம்மளுடைய லைஃப்ல நம்ம எதெல்லாம் நியாயம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அவனுக்கு அநியாயமா இருக்கும். நம்ம எதெல்லாம் அநியாயம் நினைக்கிறோமோ அது அவனுக்கு, நம்ம எதை அஜ்ஞானம்னு நினைக்கிறோமோ அது அவனுக்கு ஞானம், நம்ம எதை ஞானம் நினைக்கிறோமோ அது அவனுக்கு அஜ்ஞானமா இருக்கும். அப்படின்ற அர்த்தத்துல நமக்கு பகல் எதுவோ அது அவனுக்கு இரவு, எது அவனுக்கு பகலோ அது நமக்கு இரவு அப்படின்னு. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி தானிஷா பஷ்யதோ முனே. இந்த முனிவரானவர் எல்லாரும் முயற்சிட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் இப்படி இருட்டுல இருக்காங்கல்ல, இப்படி இருக்கான விஷயத்திலேயே போயிட்டு இருக்கானே, எப்படி வருவான், இப்படி இருட்டிலேயே இருக்கானேன்னு நம்மளுடைய பகல அவர் இருட்டா பாக்குறாரு.
அவன் யார் எந்த பூதங்கள்லாம் எப்போ இருட்டா இருக்கோ அதை போய் அவர் என்ன பண்ணிட்டு அவர் முழிச்சிட்டு இருக்காரு அந்த பிரம்மத்துல. நம்ம எல்லாம் பிரம்மத்தை பத்தி நினைக்காம இருக்கும்போது அவர் பிரம்மத்தை நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் கொஞ்சம் நெஞ்ச இப்படி பண்ணாருனாக்கா அவர் என்ன பண்றாரு அதை இருட்டா நினைக்கிறார். நம்மளுடைய அறிவெல்லாம் அவர் இருட்டா நினைக்கிறார். இப்படி அது சிலேடையா அவர் சொல்ல போறார். இது அடுத்த திங்கட்கிழமை பார்க்கலாம். இந்த நல்ல நிறைய ஆச்சாரியர்கள் பாக்கியங்கள் இருக்கு. அதனால இது அடுத்த திங்கட்கிழமை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.